ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தியானத்துக்கென்று ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. அதில் முதலாவது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு என்று சொல்லி. ஒரு முறை அமெரிக்காவை ஆளுகை செய்த ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி தாமஸ் ஜெபர்சன் என்ற ஒரு மனிதர், அவர் ஜனாதிபதியாக இருந்து தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு முறை தன்னுடைய எல்லா அதிகாரிகளோடும் சேர்ந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு குதிரையிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது அதிகமான மழை பெய்தது. எனவே ஒரு இடத்துல அவர்கள் எல்லாரும் ஒதுங்கி இருந்தார்கள். மழை, பெரிய மழை. அந்த மழை நின்றவுடன் அடுத்த இடத்துக்கு செல்வதற்காக முயற்சி செய்யும் போது அவர்கள் போக வேண்டிய இடத்திலே ஒரு மிகப்பெரிய காட்டு ஆறு இருந்தது. அந்த ஆறிலே இந்த மழை பொழிவினாலே திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் கரை புரண்டு ஓடினது. அந்த ஆற்றை கடக்க இருந்ததான அந்த பாலமும் அந்த தண்ணீரை அடித்து செல்லப்பட்டு விட்டது. எனவே இவர்கள் கண்டிப்பாக அந்த ஆற்றினுடைய அடுத்த கரைக்கு சென்றால்தான் இவர்கள் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அப்பொழுது என்ன செய்வது என்று யோசிக்கும் போது நாங்கள் எல்லாருமே குதிரையில வந்திருந்ததினால் அந்த குதிரையில ஏறி சென்று விடலாம் என்று சொல்லி ஆலோசனை செய்து அதுக்கு ஏதாவது ஆயத்தமாய் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த வழியாய் சென்ற வழிப்போக்கர், இந்த குழுவை சேராத ஒரு நபரும் அங்கே இருந்தார். அவரும் ஆற்றை கடக்க வேண்டிய அந்த சூழ்நிலை இருந்தார். எனவே ஆனால் அவருடைய கையிலே எந்த விதமான குதிரையும் இல்லை. ஆனால் அவர் நிச்சயமாய் ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது யாரிடமாவது உதவி கேட்கலாம் என்று நினைத்த அந்த வழிப்போக்கர் எல்லாரையும் பார்த்தார். பார்த்துவிட்டு கடைசியிலே அந்த ஜனாதிபதி இடத்துல போய், அந்த ஜெபர்சனிடம் போய், ஐயா, நான் ஆற்றை கடக்க வேண்டும், என்னிடத்தில் குதிரை இல்லை, உங்களுடைய குதிரையில என்னை ஏற்றுக்கொள்கிறீர்களா, எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டவுடன் அவரும் ஜனாதிபதியும் சிரித்தவாறு நிச்சயமாக உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவரையும் தன்னுடைய குதிரையில ஏற்றினார். எல்லாரும் சென்று அந்த குதிரையுடைய ஆற்றினுடைய அடுத்த கரைக்கு போய் சேர்ந்தார்கள். சேர்ந்து அந்த வழிப்போக்கன் அந்த குதிரையிலிருந்து இறங்கி அந்த ஜனாதிபதிக்கு நன்றி சொல்லிவிட்டான். நன்றி சொல்லியிருப்பதாக அவர் முன்னாடி போகிறார். பின்னாடி மற்ற அதிகாரிகள்லாம் கடந்து செல்லும்போது அந்த அதிகாரியில ஒருவன் அந்த வழிப்போக்கரை பார்த்து கேட்டார், ஐயா, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் ஏன் ஜனாதிபதியின் இடத்துல மட்டும் உதவி கேட்டீர்கள் என்று கேட்டவுடன் இந்த வழிப்போக்கருக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னது, அவர்தான் ஜனாதிபதியா? ஐயோ, எனக்கு தெரியவே தெரியாது என்று ரொம்ப பதற்றப்பட்டார். உடனே அந்த அதிகாரி கேட்டார், நீங்கள் பதற்றப்பட வேண்டாம், ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்கள், இவ்வளோ நபர்கள் இருக்கும்போது, நாங்கள் எல்லாரும் இருக்கும்போது ஏன் அவரிடத்துல மாத்திரம் நீங்கள் உதவி கேட்டீர்கள் என்று கேட்கும்போது அந்த வழிப்போக்கர் சொன்னார், எனக்கு உதவி தேவைப்பட்டது, எல்லாருடைய முகத்தை நான் பார்த்தேன், ஒருவேளை நான் உதவி கேட்டால் அது இங்கே இருக்கக்கூடிய அநேகர் நான் உதவி செய்ய முடியாது என்று சொல்லி அவருடைய பார்வை வெளிப்படுத்தினது. ஆனால் ஒரு சிலர் மாத்திரமே நிச்சயமாய் உதவி செய்கிறேன் என்றது போல அவருடைய பார்வை இருந்தது. அதில் முக்கியமான நபர் இந்த ஜனாதிபதி என்று சொன்ன நபர் தான். எனவே அவர்கிட்ட தான் நான் உதவி கேட்டேன், அவரும் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லிவிட்டு போனாராம். இதே போலதான் ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது, நம்முடைய குணாதிசயம் என்ன என்பதை நம்முடைய வார்த்தைகள் 7% மட்டும்தான் வெளிப்படுத்துகிறது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய அங்க அசைவுகள் 55% நாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது என்று அந்த ஆராய்ச்சி சொல்லுகிறது. அப்போது நாம் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்காக உதவி செய்யவில்லை என்று சொன்னால், நமக்காக அவருடைய ஜீவனை தந்து நம்மை மீட்கும் பொருளாக அவரே தரவில்லை என்று சொன்னால், நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருந்திருக்க முடியாது, நித்திய ஜீவன் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. அவர் ஏராளமான உதவிகளை அன்றைக்கும் செய்தார், இன்றைக்கும் நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். ஆனால் நம்மிடத்தில் உதவி கேட்கக்கூடிய நபர்களுக்கு நாம் உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறோமா? அது மிக மிக முக்கியம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே, என்னிடத்தில் யார் உதவி கேட்டாலும், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நான் அவருக்கு மனம் உவந்து உதவி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து உதவி செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நம்மை தேவன் எடுத்து பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே உதவி செய்வது என்பது மிக சிறந்த நல்ல குணம். அந்த குணாதிசயத்தை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். உதவியை வாங்குகிற நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நாம் உதவி செய்யக்கூடிய நபராக, நம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு முகம் கோணாமல் உதவி செய்யக்கூடிய நபராக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் நமக்கு இந்த காலை நேரத்திலே தருவாராக. அதை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். நம்மால் உதவி செய்ய முடிந்த எல்லாருக்கும் உதவி செய்வோம். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எனவே தேவன் நமக்கு கொடுத்திருக்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பிறருக்கு உதவி செய்வோம்.
தேவனுடைய நீதியை நிலைநாட்டுவோம். கர்த்தரும் நம்மை பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தீர். ஆண்டவரே, எங்களிடத்தில் கேட்கிற யாவருக்கும் முகம் கோணாமல் உதவி செய்யக்கூடிய அந்த இருதயத்தை, ஆண்டவரே, அந்த இரக்கமுள்ள பார்வையை, உதவி செய்யக்கூடிய தயாள குணத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போறதுக்காக, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்த போறதுக்காக நன்றி செலுத்துவோம். பலப்படுத்துங்க. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாளாக, சந்தோஷத்தின் நாளாக இருக்கட்டும். நீர் கூட இருந்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless.